ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரிட்ஜுடைய கம்ப்ரஸர் ரிலே இல்லாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிலே இல்லாமல் கம்ப்ரஸர் ஆன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்ஆர் லைன் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். கம்ப்ரஸரில் இந்த மாதிரி 3 பின் இருக்கும். அதில் தனியாக மேலே இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா காமனு, லெஃப்ட் சைடில் இருக்கிற பின் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு, ரைட் சைடில் இருக்கிறது தான் ரன்னிங்கு. ஓகே, இப்போ சிஎஸ்ஆர் லைன் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ரஸர் ஆன் பண்ணுறதுக்கு 3 கோர் ஒயரில் நீங்கள் ஃபேஸ் நியூட்ரலில் இந்த மாதிரி 2 பின் கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேஸ் நியூட்ரல் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து மேலே காமன் பின்னில் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் ஒரு பின்னை கனெக்ட் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பின்னு தான் வந்து ஸ்டார்டிங்கு, மேலே சிங்கிளாக தனியாக இருக்கிற பின் வந்து காமனு, ரைட் சைடில் இருக்கிற பின் வந்து ரன்னிங். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்லீவோடு இருக்கிற ஃப்ளாட் திருப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கங்க. அப்போ தான் கம்ப்ரஸர் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திருப்பி வச்சு கம்ப்ரஸர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. ஸ்டார்டிங்லேயே ரன்னிங்லேயே மட்டும்தான் உங்களுக்கு டச் ஆகணும். எக்காரணத்தை கொண்டு மேலே வந்து டச் ஆகிடக்கூடாது. மேலே டச் ஆச்சுன்னா உடனே ஃபேஸ் போயிடும். ஓகே, இப்போ கம்ப்ரஸர் ஆன் பண்ணிடலாம். கம்ப்ரஸர் ஆன் ஆகுதான்னு காட்டுறதுக்காக நான் இப்போ கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணுறேன். ஆம்ஸில் செட் பண்ணி அது ரெண்டில் ஏதாவது ஒயரில் கனெக்ட் பண்ணிக்க. ஃபேஸ் இல்லை நியூட்ரல் ரெண்டில் எதுனாலும் கனெக்ட் பண்ணிக்க. கம்ப்ரஸர் ஆன் பண்ணும்போது திருப்பிலே ரன்னிங்லேயும் ஸ்டார்டிங்லேயும் டச் பண்ணி உடனே எடுத்துருங்க. கண்டினியூவாக பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. டச் பண்ணி உடனே எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. ஆம்ஸ் பாருங்கள் 0.7 ஆம்ஸ் எடுக்குது. இது வந்து நார்மல் கம்ப்ரஸர் தான். இன்வெர்ட்டரில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, கம்ப்ரஸர் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.